ஹாய் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க. நான் தான் ராகுல் பேசுகிறேன், தளபதி ரசிகர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பேசுகிற இந்த வார்த்தைக்கு நீங்கள் ரொம்ப வேல்யூ கொடுத்துருந்தீங்க. கிட்டத்தட்ட 90% நீங்கள் வந்து ஏற்றிருக்கிறீங்க. தளபதி ஒற்றுமையாக இருக்கணும், சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில பேர் ஏற்றுக்கல, அது வந்து அவங்களோட பொறுத்து வந்து இருக்கும். சில பேர் வந்து பேட் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. பட் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு ஒரு 180 வந்து கிட்டத்தட்ட பேர் வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது என்னமோ நான் ஃபேமஸ் ஆகணும் அப்படி சொல்கிறதுக்காக நான் பேசுனாங்க. ஒரு விஜய் ரசிகராக வந்து விஜய் நான் நல்லா சந்தோஷமாக இருக்கணும், அவருக்கு எந்த கெடுதல் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அப்படி பேசியிருக்கிறேன். இனிமேல் எவ்வளோ எது பண்ணாலும் சரி, அஜித் ஃபேன்ஸும் சரி, விஜய் ஃபேன்ஸும் தயவுசெய்து இந்த மாதிரி சண்டை போடாதீங்க, ஒற்றுமையாக இருக்கணும். நீங்கள் சில பேர் கேட்டிருந்தீங்க, ஒரு பொண்ணு வந்து அசிங்கமாக பேசியிருந்தா நீங்கள் எதுவும் கேட்கலையேன்னு கேட்டிருந்தீங்க. கேட்டலாம், ஒரு பொண்ணை வச்சு ஓட்டிருக்காங்க, அது தப்பு தான், இல்லைன்னு நான் சொல்லலை. அவங்கள சப்போர்ட் பண்ணல தலை ஃபேன்ஸ் நான் சொல்கிறேன். நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்க, இருந்தாலும் சரி எங்கள் ராபின் பண்ணதுக்கு ஒரு தப்பு பண்ணியிருந்தாங்க. இதுவாக இருந்தாலும் அக்கா தங்கச்சி தம்பிக்கு வந்து சண்டை நடக்கிறது காமன் தான், இல்லைன்னு சொல்ல. நம்ம வந்து ஒரே ஒரு குடும்பம், சரிங்களா? ஸோ இதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து நேஹான்ற ஒரு பொண்ணு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ பார்த்து. இந்த வீடியோ பார்த்து என்னோட ப்ரூஃப் கூட இருக்குது பாருங்கள். அந்த ப்ரூஃபில் வந்து அந்த பொண்ணை என்ன எழுதியிருக்கிறான்னா, டியர் அஜித் ப்ரோ ஃபேன்ஸ் அண்ட் விஜய் ப்ரோ ஃபேன்ஸ், நேஹா ஸ்ரீ அவள் பேர், நீங்கள் படிங்க, நான் சொல்லிடுறேன் ஷார்ட்கட்டில். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து வேலைச்சேரியில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கிறேன். லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு நான் வந்து அம்பத்தூர் ஸ்டேஷனில் லேட் நைட்டாக நான் இறங்கினேன், ஒரு 12 o'clock அந்த மாதிரி. ஸோ நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது என்னை ஒரு 2 பேர் வந்து துரத்திட்டு இருந்தாங்க. ஒரு அசிங்கமாக பேசிகிட்டு இருந்தாங்க, வரீங்களா அந்த மாதிரி அசிங்கமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கும்போது தான் இந்த பயத்தில் வந்து ராக்கெட் ஏறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் இருந்துச்சான். அதுவும் எல்லாம் ஆம்பளைங்க தான். இந்த பொண்ணு வந்து பயந்துட்டு இருந்தான். இருந்தாலும் சரி 2 வந்து பேர் இருந்தாங்களா, அவர்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி இங்கிலீஷில் எனக்கு கொஞ்சம் சேவ் பண்ணுங்க, 2 பேர் இந்த மாதிரி துரத்திட்டாங்க. அந்த ஒரே வாட்டி 10 பேர் போய் அடித்து அவனை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து வந்துட்டாங்க. ஸோ அந்த பொண்ணு டேங்க்ஸ் சொல்ல போயிருக்கிறான். அந்த டேங்க்ஸ் சொல்ல போகும்போது கேட்டிருந்தாங்களா, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு. விஆர் வந்து தலை ஃபேன்ஸ்னு ஒருத்தர் சொன்னான், ஒருத்தர் வந்து தளபதி ஃபேன் சொன்னாங்க. ஸோ அது வந்து அங்கே வந்து புலி கட் அவுட்டு கட்டிகிட்டு இருந்தாங்க தளபதி சாரோடது. ஸோ சடன்லி இந்த பொண்ணு வந்து கேட்டிருக்கிறான், ஹூ இஸ் த தளபதி, ஹூ இஸ் த தலை, வாட் இஸ் த ஐ டோன்ட் நோட் மேடம், தளபதி இஸ் விஜய், தலை இஸ் அஜித். அப்புறம் அந்த பொண்ணு சொல்லியிருந்தானா, என் லைஃப் சேவ் பண்ணுது. இது ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி. ஏன்னா ஒரு பொண்ணு லைஃப் வந்து விஜய் ரசிகர் அஜித் ரசிகர் காப்பாற்றிருக்கிறாங்க. உண்மையாக அவங்க ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதை யோசிக்கும் போது எனக்கு ஒரு சின்ன ஐடியா வந்துச்சு, நம்மளை ஏன் வந்து ஒற்றுமை இருந்து இந்த மாதிரி அநியாயங்கள் நடக்கும்போது காவல்துறை வேலை காவல் பண்ணிட்டு இல்லைன்னு சொல்ல. நீங்கள் கேட்கலாம், நீ என்னடா பண்ணுற அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம். நான் அவ்வளோ பெரிய ஆளு கிடையாதுங்க, நான் உங்களுக்கு சொல்கிற பெரிய ஆளும் கிடையாது. உங்களில் ஒரு தம்பியோ அண்ணனோ நினச்சிங்க, ஒரு தளபதி ரசிகராக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி சின்ன ஏரியாவில் வந்து தப்பு நடக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம வந்து தலை ரசிகரும் சரி தளபதி ரசிகரும் வந்து நம்ம முன்னேறி போனோம்னா கொஞ்சம் நல்லதே நடக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு யோசனை. ஸோ எனிஹாவ் அந்த விஜய் ரசிகரும் சரி அஜித் ரசிகரும் சரி ஒரு பொண்ணு லைஃப்பை காப்பாற்றிருக்கீங்க. அந்த பொண்ணு பேர் நேஹா. நான் பேசின வீடியோ கீழே இருக்கும். ஸோ இந்த ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் சொல்லி தான் இந்த மாதிரி உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன். இனிமேல் நீங்கள் சண்டை போட மாட்டீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது. சண்டை போட வேணாம், அஜித் ஃபேன்ஸும் சரி விஜய் ஃபேன்ஸும் சரி. நன்றி நண்பா.